ஃபர்ஸ்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இருக்கிறது ஹக்கோனே ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ இந்த ஹக்கோனே ஸ்டேஷன் அப்படின்றது டோக்கியோவிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜில் தான் பார்த்திங்கன்னா, இந்த வில்லேஜ் பக்கத்தில் மவுண்ட் ஃபியூஜி இருக்குது. அப்புறம் இந்த வில்லேஜில் தான் கருப்பு முட்டையும் ரொம்பவே பாப்புலரு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஹக்கோனே ஸ்டேஷன்லேருந்து டோக்கியோவுக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எது வழியாக அப்படின்னா ட்ரெயின் வழியாக போக போகிறோம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் இந்த ஹக்கோனேலேருந்து டோக்கியோவுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 விதமாக ட்ராவல் பண்ணலாம். ஒன்று கேப் வச்சும் போகலாம், இன்னொன்று ட்ரெயின் வழியாகவும் போகலாம். ஸோ இந்த சைடு நீங்கள் லாக்கர்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாமே ஸ்டோர்ஸ், அதாவது கிராசரி ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இங்கே நம்ம டிக்கெட் லைவாக எதுவும் வாங்கணும் ட்ரெயின் போகிறதுக்கு அப்படின்னா இந்த சைடு இருக்குது கவுண்டர்ஸு. இங்கே நம்ம கருப்பு முட்டை இங்கே பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த கருப்பு முட்டையெல்லாம் கூட இங்கே விற்றாங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அடுத்து 4 நிமிஷத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் கிளியராக போட்டிருந்தாங்க. இப்போது நம்ம ஹக்கோனேலேருந்து டோக்கியோவுக்கு ரொமான்ஸ் காரில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரொமான்ஸ் கார் அப்படின்றது ட்ரெயினோட பேர் தான். ஸோ இது ஏன் இதுக்கு ரொமான்ஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படின்னா 1950களில் ஜப்பானில் இந்த ட்ரெயின் சீட் பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட்டராக இருந்துச்சு. அப்போ கப்புள்ஸாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 சீட்டராக மாற்றுறாங்க. அதே 1950களில். ஸோ எப்படி கொண்டு வந்தாங்கன்னா 2x2 லே அவுட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கும் அதே ட்ரெயின் அப்படியே ஓடுது. ஆனால் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 1 hour ஒன்ஸ் ரன் ஆகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 6 to 7 ட்ரெயின் ரன் பண்ணுறாங்க. நம்ம புக் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ரொமான்ஸ் கார். இந்த ரொமான்ஸ் கார் பார்த்திங்கன்னா அந்த சீட் சொன்ன மாதிரியே அந்த 2x2 லே அவுட்டில் இருக்கும். ஸோ இதை நாங்கள் ஆன்லைன்லேயே ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. அந்த ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணுறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா சீட்ஸை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த சீட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த காசு எதுவும் பே பண்ண தேவையில்லை. டிக்கெட் புக் பண்ணும்போது நம்மளே அந்த லே அவுட்டை பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறது. ஸோ நாங்கள் எந்த சீட் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரெயினோட பின்புறத்தில் இருக்கிற அந்த ஃப்ரண்ட் சீட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை செலக்ட் பண்ணனால அப்படியே ஒரு பனரோமிக் வியூ கிடைக்குது. அப்படியே ஒரு விரிவடைஞ்ச வியூ கிடைக்குது. இதே மாதிரி தான் ட்ரெயினோட முன்புறத்தோட ஃப்ரண்ட் ரோவும் இதே பனரோமிக் வியூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே ஷார்ப்பாக 6:40க்கு ட்ரெயின் ஹக்கோனேலேருந்து கிளம்புது. இங்கேருந்து டோக்கியோ போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 8:20 நைட் 8:20க்கு ரீச் ஆகுது. ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு 6:40க்கு எடுத்து 8:20 போல் ரீச் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஹக்கோனேலேருந்து டோக்கியோ போகிறதுக்கு இந்த ரொமான்ஸ் கார் எடுத்து தான் போகணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, லோக்கல் ட்ரெயின்ஸுமே இருக்குது. ஸோ அந்த லோக்கல் ட்ரெயின்ஸ் எடுத்து போகும்போது என்னென்னா நிறைய ஸ்டாப்ஸில் நின்று போகும். அது இன்னுமே கொஞ்சம் நேரம் எடுக்கும் டோக்கியோ போய் சேர்கிறதுக்கு. அதே இது ரொமான்ஸ் காரில் ஒரு 3 ஸ்டாப் தான் நின்றுச்சு. அதுதான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹக்கோனே அப்படின்றது ஒரு வில்லேஜ். ஸோ அங்கே வில்லேஜ்லேருந்து அப்படியே டோக்கியோ அப்படி போகும்போது ஒரு அந்த ரூரல் பார்ட் ஆஃப் த ஜப்பான் அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே போயிட்டே இருப்போம். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வியூஸ்லாம். நம்ம அப்படியே போகிறது எல்லாமே அந்த வில்லேஜ் சைடுக்குள்ளேயே அப்படியே தான் ட்ராவல் பண்ணுவோம். இதோடைய டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 750 ரூபா ஆகுது. முன்னக்கூட்டியே ஆன்லைனில் புக் பண்ணனால தான் இந்த ஃப்ரண்ட் ரோலாம் கிடச்சிது. இல்லை நம்ம சீட்டை புக் பண்ணல அப்படின்னா எந்த சீட் புக் பண்ணாமல் இருந்திருக்குமோ அந்த சீட்டு தான் கிடச்சிருக்கும். இப்போ லைவாக போய் நம்ம டிக்கெட்லாம் வாங்குறதா இருந்தால். அதுவும் மோஸ்ட்டாக இந்த ரொமான்ஸ் கார்லாம் ஃபுல்லாக புக் ஆயிரும். அதனால் இதெல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரதே நல்லது. அதுக்கப்புறம் ட்ரெயினில் நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் அங்கேயே இருக்கும், ஸ்டேஷன்லேயே இருக்கும். அங்கே லாசன், 7-Eleven, ஃபேமிலி மார்ட் இந்த மாதிரி கடைகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ், டெசர்ட்ஸ் என்ன பிடிக்குதோ அதை வாங்கிட்டு வந்து இங்கே ட்ரெயினில் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் டிக்கெட்டை பொறுத்தவரை உள்ளுக்குள்ளே டிக்கெட் செக் பண்ணுறதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருப்போம்ல, அந்த QR வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை வச்சு தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆவீங்க. ஸோ முன்னுக்கூட்டியே அதெல்லாமே டிக்கெட் ப்ராசஸ்லாம்
பிளாட்ஃபார்ம் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த QR வச்சு ஸ்கேன் பண்ணி என்ட்ரு ஆகிற மாதிரி தான் இருக்கும். OH39.到着時刻のご案内でございます。次の秦野には19時8分、本ヶ次には19時21分、町田には19時34分、終点の新宿には20時6分の到着予定。町田の次は終点新宿です。横浜線はお乗り換えです。お出口は左側です。இப்போ அடுத்ததா ஷிஞ்சுகு ஸ்டேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஷிஞ்சுகு ஸ்டேஷன் அப்படின்றது டோக்கியோவில் இருக்குது. இந்த ஷிஞ்சுகு ஸ்டேஷனும் ரொம்பவே பெருசு. இப்போ உலகத்திலே அதிகமான மக்கள் ட்ராவல் பண்ண ஒரு ஸ்டேஷன் அப்படின்னா இந்த ஷிஞ்சுகு ஸ்டேஷன் தான். ஸோ அதுதான் இந்த ரொமான்ஸ் காரோட கடைசி ஸ்டாப்பு, அதாவது டோக்கியோவில் இருக்கிறது. அங்கே இறங்கி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு எந்த ட்ரெயினை பிடிச்சா கரெக்டாக இருக்குமோ, லோக்கல் ட்ரெயின் பிடிச்சா கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து போகணும். இப்போ ஷிஞ்சுகு ஸ்டேஷன் வந்தாச்சு. கரெக்டாக 8:20க்கு ஷார்ப்பாக கொண்டு வந்து விட்டுட்டாங்க. கிளம்புறதும் பார்த்திங்கன்னா 6:40க்கு கரெக்டாக எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வில்லேஜ் வியூ லிமிட்டட் ஸ்டாப்போட ஜப்பானை சுற்றி பார்க்கணும், ஹக்கோனேலேருந்து ஒரு டோக்கியோ வரணும் அப்படின்னா ரொமான்ஸ் கார் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.